ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு கிரேட்டஸ்ட் ஆல்கமிஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த எபிசோடில் சில விஷயங்களை சீரியஸாக காமிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் அது நமக்கு காமெடியாக தான் தெரியும். அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நான் அதை சீரியஸாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரேட்டஸ்ட் ஆல்கமிஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சீசன் 1 எபிசோட் 3. இது சின்ன பசங்களுக்கான இடம் இல்லை, வீட்டுக்கு போயிடா அப்படின்னு வா சொல்கிறா. இப்போ மோலன் அப்படிங்கிற அந்த ஸ்லேவ் ட்ரேடரை பார்க்க வந்திருக்காங்க. மிஸ்டர் டாகமி ப்ரொடக்ஷன் பண்ணுறவர் அவரோட விஷயங்கள் சீக்ரெட்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் ஸ்லேவ் ட்ரேடிங்க்கு வந்திருக்கோம் அப்படின்னு பாப்பாக்கு சொன்னா. பட் நான் பிறந்த இடத்துல இந்த ஸ்லேவ் விஷயங்கள்லாம் கிடையாதுன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். கவலைப்படாத, இங்கே ஸ்லேவ் ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சில சட்டங்கள் இருக்கு, ஸ்லேவ் சமோசமெல்லாம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மோலன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அப்போ சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஸ்லேவை வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறான். ஸ்லேவ்ஸாக வர்றவங்க கடன் வாங்கிட்டு அதை திரும்ப கட்ட முடியாம அந்த கடன் திரும்ப அடையிற வரைக்கும் ஸ்லேவாக இருப்பாங்க. இல்லையா கிரிமினலாக ஜெயிலில் இருந்தவங்க, வார்ல மாட்டிக்கிட்டவங்க, திருடங்களால கடத்தப்பட்டு ஃபோர்ஸ் பண்ணி பட்டப்பட்டவங்க, இந்த மாதிரி நிறைய ஸ்லேவ்ஸ் இருக்காங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம ஹீரோக்கு எந்த மாதிரி வேணும்னு கேட்கவும், நான் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்றவன், என் வீட்டு வேலையை கொஞ்சம் பார்த்துக்கிடணும், அட்வென்ச்சர் ஸ்கில் லெவலில் மாசத்துக்கு ஒரு ரெக்வஸ்ட் முடிக்கணும், ஸோ என்னை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரியும் ஒரு பர்சன் வேணும்னு சொல்லவும், மேன்ஷனையும் பார்த்துக்கிடணும், பாடி கார்டாக அவங்களை ப்ரொடெக்டும் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு 2 ஸ்லேவ் தேவையான்னு மோலன் கேட்குறேன். இப்போ மரியா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு அவங்க கூப்பிட்டு விடுறாங்க. இந்த பொண்ணு ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் எல்லாம் பார்த்துக்கிடுவா. திருடங்களால கடத்தப்பட்டு வந்தவா, இவளுக்கு ஃபேமிலியே கிடையாதுன்னு அவங்க சொல்றாங்க. மேன்ஷன்ல இத்தனை ரூம் இருக்கு, இவ்வளோ பெருசு ஒன்னால பார்த்துக்கிட முடியுமான்னு கேட்கவும் அந்த மரியாவும் சரி அப்படின்னு சொல்றா. உன்ன மாதிரி அழகான பொண்ணு அவைலபிள் இருக்கிறது எனக்கு ஆச்சரியம் தான் நம்ம ஹீரோ சொல்லவும், நான் வீட்டு வேலை மட்டும் தான் பண்ணுவேன், வேற எதுவும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லவும், நீ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வீட்டு வேலை மட்டும் பார்த்தா போதுமான்னு கேட்கவோ, அது மட்டும் போதும் நம்ம ஹீரோ சொல்றான். கான்ட்ராக்ட போட்டலாமான்னு மோலன் கேட்கறா. சரி நம்ம ஹீரோவும் சொல்றான். பாடி கார்டா இருக்கக்கூடிய வார்ஸ்லேவ் எதுவும் என்கிட்ட இல்லைன்னு சொல்லவும், சோஃபியா இருக்காங்களேன்னு மரியா சொன்னா. இதுல நீ தலையிடாதன்னு மோலன் சொல்லவும், யார் அந்த சோஃபியா நம்ம ஹீரோ கேட்கறான். அவகிட்ட சில பிரச்சனைகள் இருக்கு, அவனுக்கு செட் ஆக மாட்டா அப்படின்னு சொல்லவும், நான் அவளை பார்க்கலாமா நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம ஹீரோவோட இன்ட்யூஷன் ஸ்கில் தான் வந்து இதை சொல்லுது. சோஃபியாவை பார்க்கணும் நம்ம ஹீரோவா ஆர்வமா போறான். 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு எல்ப்ஸோட வார்ல வந்துட்டு இவ ஒரு வாரியரா இருந்திருக்கான்னு அவங்க சொல்றாங்க. அவ காதுல பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு, அவளோட கை காலை ஈஸியா அவளால அசைக்க முடியாது, அவளோட மேஜிக்கோ சேல் பண்ணப்பட்டிருக்கு, இது ஏதோ கர்ஸ்ன்னு நினைக்கிறேன் மோலன் சொல்லவும், அவட நான் தனியா பேசலாமா நம்ம ஹீரோ கேட்கறான். சரின்னு அவங்களும் கிளம்புறாங்க. அவங்க சொன்ன மாதிரி தான் நான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாட்டேன், நான் ரொம்ப வீக்கான ஆளு அப்படின்னு வா சொல்றா. என்ன பண்றீங்க அப்படின்னு சோஃபியா கேட்கறா. நம்ம ஹீரோ அவளோட ஸ்டேட்டஸை பார்க்கறான், எல்லாமே ஓவர் பவர்டா இருக்கு, அவகிட்ட ஒரு கர்ஸ் இருக்கிறதுனால அவளால எதையும் யூஸ் பண்ண முடியல, நான் இவளை எடுத்துக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லிட்டு, என்னால ஒன்னு சரி பண்ண முடியும் நம்ம ஹீரோ சொல்றான். 50 வருஷமா அவளால எதுவும் பண்ண முடியாததை உங்களால சரி பண்ண முடியுமான்னு மோலனும் கேட்டுட்டு, தாராளமா சோஃபியாவை உங்களுக்கு தாரேன் அப்படின்னு வா சொல்றா. சோஃபியா உனக்கு என் கூட வரதுல பிரச்சனையா நம்ம ஹீரோ கேட்கவும், ஸ்லேவ்ஸ்ட உங்க ஒப்பீனியன் கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு சோஃபியா சொல்றா. மாஸ்டர் சோஃபியாவையும் செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு மரியா வந்து சொல்றா. இப்போ இவங்களோட ஸ்லேவ் கான்ட்ராக்டை வந்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அந்த மோலன் டிரான்ஸ்ஃபர் பண்றா. அவ்வளோதான், கான்ட்ராக்ட் முடிஞ்சதுன்னு சொல்லவும், மாஸ்டர் எங்களை செலக்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு 2 பேரும் சொல்றாங்க. என்ன செலக்ட் பண்ணதுக்கு உங்களுக்கும் தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். உங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல மாஸ்டர் கிடைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி மோலன் பாக்குறா. மரியா பின்னாடி போய் இது மான்ஸ்டர்னு சோஃபியா சொன்னா. இல்ல இவ என் பெட்டு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவங்க ஷாக் ஆகுறாங்க. இந்த ரூமை மரியா நீ எடுத்துக்கோ, இன்னொரு ரூமை சோஃபியா எடுத்துக்கோன்னு சொல்லவும், எங்களுக்குன்னு தனி ரூமா அப்படின்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. பாத்ரூம்லயும் போய் குளிச்சுக்கோங்கன்னு சொல்லவும், ஃபர்ஸ்ட் நீங்க வேணா குளிச்சுட்டு வாங்கன்னு சொன்னா. நான் எப்ப குளிப்பான்னு எனக்கே தெரியாது, அண்ட் கவலைப்படாதீங்க, ஆட்டோமேட்டிக் பியூரிஃபிகேஷன் இருக்கு, பாத்ரூம் அழுக்காவாது, எப்ப வேணாலும் நான் போய் குளிச்சுக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். சோஃபியா அண்ட் மரியா இப்ப குளிச்சிட்டு இருக்காங்க. மேடம் மோலான்னு விடவே மாட்டாங்கன்னு நினைச்சேன், பட் நம்ம மாஸ்டர் அவர் ரொம்ப கைண்டானவரா இருக்காருல்ல அப்படின்னு மரியா கேட்டுட்டு இருக்கா. பட் சோஃபியா ரொம்ப சோகமா இருக்கா. அங்க இருந்த டாக்குமெண்ட்ஸ்ல நான் பார்த்தப்போ இந்த டாக்குமியை பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்ல, கொஞ்சம் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சோஃபியா நினைக்கிறா. இவங்க 2 பேருக்கும் நம்ம ஹீரோ சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கவும், எனக்கு எந்த வழியை வைக்காம நீங்களே எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க, ஒரு டாய்லெட் கிளாத்துக்கு தான் சமமா அப்படின்னு சொல்லி மரியா வந்து அழுதுட்டு இருக்கா. இது உங்க ஃபர்ஸ்ட் டைங்கிறதுனால தான் நாளையில இருந்து நீ இதை பண்ணுன்னு சொன்னா. இல்ல இன்னையில இருந்தே சாப்பிட்டு முடிச்சோடனே நான் தான் கிளீனிங் பண்ணுவேன்னு வா சொல்றா. ஸ்லேவ்ஸை ஈக்குவலாவா உட்கார வச்சு சாப்பிடுவீங்கன்னு கேட்கவும், என் கூடவே உட்காந்து சாப்பிடுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அண்ட் மாஸ்டர்னும் என்ன கூப்பிடாதீங்க, பேர் சொல்லியே கூப்பிடுங்கன்னு சொல்லவும், சரி மிஸ்டர் டாக்குமி அப்படின்னு அவங்க கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ எதையோ ஆர்டர் பண்ணிருக்கான். பாப்பாக்கு அதை இப்ப நம்ம ஹீரோட்ட கொடுக்குறாரு. பார்த்து அதை கேர்ஃபுல்லா வச்சிருங்கன்னு பாப்பாக்கு சொல்றாரு. தேங்க்ஸ்னு பார்சலை வாங்கிட்டு நம்ம ஹீரோ வரான். அந்த இடத்துல ஒரு சர்ச் இருக்கு. ஆட இந்த சர்ச்சை நான் பார்த்ததுலேன்னு உள்ள போய் நம்ம ஹீரோ பாக்குறேன். லேடி நோலனோட சிலை இருக்கு. உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், இந்த இடத்துல வந்து நான் கஷ்டமே படல, டோனியா என் பேர் தான் கண்ட்ரியில இருக்கிற ரிலீஜியஸை கண்ட்ரோல் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன், பட் அவங்கள பத்தி நீங்க எதுக்கு குறை சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஏன்னா அவங்க என்னைய கும்பிடல அப்படின்னு நோலன் சொல்றா. இது எப்படி பாசிபிள் நம்ம ஹீரோ கேட்கறான். நீ ப்ரே பண்ணதுனால இங்க வந்துட்ட, சிடோனியா என் பெயர் சர்ச் ஆஃப் டிவைன் லைட்னு வச்சிருக்காங்க, அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, சர்ச் ஆஃப் கிரியேஷன் தான், சர்ச் ஆஃப் லைட் வந்து அத ஒரு கடவுளை அவங்க கும்பிட்டு இருக்காங்க. சர்ச் ஆஃப் லைட் இன்ஃபுளுன்ஸை பரப்பணும்னு மக்களை ஃபோர்ஸ் பண்ணி அந்த ரிலீஜியனுக்குள்ள கொண்டு வராங்க, அதனாலதான் சிடோனியா என் பேர் மோசம்னு சொன்னேன், பட் இந்த மாதிரி சில்லற விஷயத்துல எல்லாம் காட சொன்ன நான் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன் அப்படின்னு வா சொல்றா. அதனாலதான் அவங்க சமனிங்ல நான் இன்டர்ஃபியர் ஆனல நம்ம ஹீரோ கேட்கவும், அதுக்கு தான் உனக்கு என் பிளஸிங்க கொடுத்துருக்கேன், பட் இது நாள் வரை நீ
சொகுசா வாழ்ந்த வாழ்க்கை முடிய போது. கிட்டத்தட்ட இவ்வளவு நாள் இருந்தது ஒரு டியூட்டோரியல் பீரியட் மாதிரின்னு சொல்லலாம். பட் இனிமேல் தப்பான ஆளுங்களும் உன்கிட்ட நெருங்குவாங்க அப்படின்னு சொல்லவும், என்ன பார்த்த எல்லாருமே என்கிட்ட நல்லபடியா நடந்துக்கலாங்களேன்னு யோசிச்சேன். அது லேடி நோலனோட பிளெஸிங் தானா நம்ம ஹீரோ யோசிக்க. இதுக்கு மேல உன்னோட ஆக்ஷன்ஸ் தான் நீ பண்ற விஷயங்களை தீர்மானிக்கும் லேடி நோலன் சொல்ற. ஒரு வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. சிடோனியாக்கு இங்க சமன் பண்ணப்பட்ட ஹீரோஸ் எப்படி இருக்காங்கன்னு கேட்கவும், 2 பேருக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கா. அவங்க ஸ்ட்ரென்த் கண்டிப்பா நமக்கு தேவை. லேடி எலிசபெத் பேசினதுக்கு அப்புறமா அவங்கள சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு ஒருத்தன் கிங் கிட்ட சொல்றான். பேட்டில் ஃபீல்டுல இப்பெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து திட்டிட்டு இருக்காங்க. ஏமாட்டோங்கிறவன் இடத்துலயும் ஜூடோ பிராக்டிஸ் பண்ணவன் ஆக்கனே நீங்க ட்ரைனிங் பண்ணலையான்னு கேட்கவும், எனக்கு வயலன்ஸ் படிக்காதுன்னு ஆக்கனே சொல்றா. இது வயலன்ஸ் கிடையாது, இந்த வேர்ல்டுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் அப்படின்னு எலிசபெத் அந்த இடத்துல வந்து நிக்கவும், இந்த லேடி இவா டேஞ்சரஸ் ஆனவா அப்படின்னு சொல்லி அக்கானே பாக்குறா. நான் வீட்டுக்கு வந்துட்டேன் நம்ம ஹீரோ போனா மூஞ்சில பாஞ்சு நம்ம ஹீரோ கீழே விழுந்துருத்தான். சோஃபியா எடுக்க பக்கம் டக்கு நம்ம ஹீரோ அதை மறைய வச்சிருத்தான். அந்த பேக்கேஜ்ல என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லி சோஃபியா சந்தேகப்படுறா. நம்ம ஹீரோ அவன் ஒர்க் ஷாப்ல இருக்கவும் என்ன பண்றான்னு இவ போய் எட்டி பார்த்தா வச்சு தன்னோட கையவே நம்ம ஹீரோ அறுத்துக்கிட்டு ஹீல் கியூர்னு அதை சரி பண்றான். லெவலப் ஆகுறதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. மரியா ஏன் தான் இப்படி இருக்காளோ நம்ம ஹீரோ சொன்னா. மரியா நீ அவளை என்ன பண்ண போற மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சோஃபியா மயங்கி இருந்தா. லைட்டா சோஃபியா ஃபாஸ்டா நடந்து வந்ததுக்கே அவ மயங்கி விழுந்துட்டா. அவ கையிலயும் அடிபட்டிருக்கு. கார்ஸ் தான் இதுக்கு காரணமா நம்ம ஹீரோ அவளை ஹீல் பண்ணா. லைட் மேஜிக் நம்ம ஹீரோக்கு லெவலப் ஆயிடுச்சு. மரியா ஸ்ட்ரெஸ் ஆனாலும் எக்ஸைட் ஆனாலும் இப்படிதான் மயங்கி விழுந்துருவான்னு சொல்லவும், டிஸ்பெல் கியூர் ஹை ஹீல் அப்படின்னு சொல்லி மேஜிக்கை நம்ம ஹீரோ யூஸ் பண்றான். சோஃபியாவோட வெட்டப்பட்ட காதை திரும்ப வளர்ந்துருது. இப்போ அவளால பழையபடி ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சோஃபியா பாக்குறா. டாக்குமி தான் உன்னை இங்க தூக்கிட்டு வந்தாருன்னு சொல்லவும், நீ நினைக்கிற மாதிரி அந்த டாக்குமி கிடையாதுன்னு சொன்னா. ஆமா அவரை அதை விடவும் கிரேட் பர்சன் மரியா சொல்றா. உன் காதை பாரு அப்படின்னு மரியா காமிக்கிறா. என் மேஜிக்கோ திரும்ப வந்துச்சான்னு சோஃபியாவும் ஃபீல் பண்றா. நான் கியூர் ஆயிட்டானா நம்ம ஹீரோட்ட போய் அவ விசாரிக்கவும், உன்னோட கார்ஸை டிஸ்பெல் பண்றதுக்கு என்னோட ஹீலிங் மேஜிக்கை நான் இன்க்ரீஸ் பண்ணிருக்கணும். அதனாலதான் பாய்சனை ஆர்டர் பண்ணி நானே என்ன ஹீலிங் பண்ணிக்கிட்டே வருவேன். கையை நான் ஹீலிங் பண்ணும்போது என் லைட் மேஜிக் எவால்வ் ஆயிடுச்சு. ஹீலிங்கையும் யூஸ் பண்ணி உன்னை கியூர் பண்ணிட்டு நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். அப்போ மரியா மோசம்னு எதுக்கு சொன்னீங்கன்னு கேட்கவும், அவ ஹெல்ப்ஸ் எல்லாம் குப்பை நினைச்சு குப்பை தொட்டியில போட்டுட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்காக நீங்க எதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுக்கீங்கன்னு கேட்கவும், உன்னை சரி பண்ணுவேன் நான் வாக்கு கொடுத்தல நம்ம ஹீரோ சொல்றான். சோஃபியா இப்ப அப்படியே கண் கலங்கி, சோஃபியா செல்ஃபி தானா என் லைஃப் ஃபுல்லா உங்களுக்கு லாயல்ட்டியா இருப்பேன் மாஸ்டர் இருமா டாக்குமி அப்படின்னு வா சொல்றா. இது எல்லாத்தையும் அந்த காடஸோ பார்த்துட்டு இருக்கா. அண்ட் சமன் பண்ணப்பட்ட அந்த 2 ஹீரோஸும் இப்ப ரொம்ப பெருசா வளர்ந்துட்டாங்க. இன்னும் ஒரு வருஷம் தான் அப்படின்னு காடஸ் பாக்குறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. சிடோனியா எம்பையர் வந்துட்டு அந்த ஹீரோஸை சமன் பண்ணாங்களே தவிர்த்து எந்த பிரச்சனைக்காக சமன் பண்ணாங்க அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் நமக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. டீமன் லார்டு பவர்ஃபுல்லான மான்ஸ்டர் இருக்கு, அதை தோக்கடிக்கணும்னு எந்த ஒரு ரீசனையும் இப்போ வரைக்கும் காமிக்கல. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத போக போக இருக்கிற எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.